ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜய். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணணும்னா இது மாதிரி வந்து தவா பன்னீர் ரொம்ப வந்து ஆயிலே இல்லாமல் நம்ம வந்து பண்ணியிருப்போம். இது ஆயில் ஃப்ரைடு கிடையாது, தவா பன்னீர். ரொம்ப ஈஸியான ரெசிபி, வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது வந்து அதை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து தவாவில் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக உடையாமல் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கர்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட லெமன் ஜூஸு, அரிசி மாவு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இதோட வந்து கசூரி மேத்தி, கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து கலந்துட்டு தண்ணி வந்து நிறைய விட்டுருக்கக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் அது வந்து திக்காக வரணும். ஏன்னா பன்னீரில் வந்துட்டு இல்லைன்னா கோட்டிங் வந்து ஒட்டாது, தனித்தனியாக இருக்கும். பன்னீர் தனியாகவும் மசாலா தனியாகவும் இருக்கும். கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக பண்ணிக்கணும். கொஞ்சம் ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம், நல்லா ஊறி இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு தவாவில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்தா போதும், நிறைய பட்டரும் ஆயிலும் தேவைப்படாது. அதில் வந்து கொஞ்சமாக வந்து கறி லீஃப், 2 பச்சை மிளகாய் ஸ்லைட் பண்ணியிருக்கேன், அதில் கொஞ்சமாக வந்து கீறி விட்டுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு தூவிக்குங்க. இப்போ வந்து நம்ம தவா வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு பன்னீரை வந்து வச்சிடலாம். நான் இப்போ இதில் ஒரு 9 பீஸ் அளவுக்கு வச்சுருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்தா போதும். கொஞ்சம் லோ ஃபயர் வச்சு நல்லா வந்து ஒரு சைடு வந்து குக் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பாகவும் நல்லா உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.